மின்சார விலை டாப்பில் பண்ணிது. தொட்டால் தான் ஷாக் அடிக்கும். மின்சார பில்லு பார்த்தா ஷாக் அடிக்குது. எங்கள் வீட்டில் குறைஞ்சபட்சம் 1500 தான் சார் கட்டுவோம். இப்போ 5000 வந்தது. ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில். இப்போ உதயநிதியை கைது பண்ணாங்க. அடுத்து கைது நடவடிக்கை வந்து சாட்டை துரைமுருகன் மேலே தான் சொல்லிட்டு சமூக வலைதளம் பரவலாக பேசப்படுது. இது எப்படின்னா பாருங்க, இது ஆபத்து. இது நாம் தமிழ் கட்சியில் யார் தொட்டாலும் ஆபத்து தான் சார். இப்போ சாட்டை துரைமுருகன் தொட்டு சொல்லுங்க, தொட்டா அது முள்ள வைப்பாங்களா? வைக்கலாம் முடியாது. அவ்வளோ லாஸ் பண்ண முடியாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, ரயிலில் கூட மோது நாம் தமிழ் கட்சியோட மோதிராதுன்ற மாதிரி இது போய்டும். குழந்தைங்கெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் டிவின்னு கத்துறாங்க. அதனால நம்ம அதை செலுத்திட்டோம். அண்ணன் சீமானுக்கு போட்டுருந்தா சரியாக இருக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அவர் இலவசத்தை ஆதரிக்கலை. ஆனால் பண்ணதில் இதுமாரி ஒரு மோசம் போயிட்டோம். இப்போ அது எதுவுமே சரியில்லை. இப்போ 6 சிலிண்டர் தர முடியாது. தரதான் வாய்ப்பே இல்லை. நான் ஒரு ஆதி தமிழ் குடி தான். நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னால் வன்னியரசுக்கு உண்மையிலேயே வந்து புரிதல் இல்லையா, இல்லை அறிவு இல்லையா? அண்ணனே கேட்குறாரு, பிக்சர் இருக்காரு, கியூஆர் கோடு போட்டு நீங்கள் எல்லாம் திறநிதியில் இப்போ செலுத்துங்க, எழுச்சி மாநாடு போடுறேன், தமிழ் எழுச்சி மாநாடு போடுறேன், இப்போ போடுறேன், அதில் வந்து எல்லாரும் கியூஆர் கோடில் பணத்தை போடுன்னு கேட்குறாரு. அதுதான் நிதி. சீமான் நான் ஆதரிக்கிறது காரணம் கேட்டால், இது மாதிரி ஆட்சி சரியில்லை தான் ஆதரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆதரிச்சது இல்லை. திறநிதின்றீங்களா? இவங்க எங்கே வாட்சி வந்து கொடுத்தாங்க? இப்போ திருமாவளவன் வந்து மீட்டிங் போகிறதுக்கு எங்கேருந்து வாட்சி வந்தார் பணத்தை? யார் கொடுத்த பணத்தை? எனக்கு அழைப்பு விடுத்துருந்தங்க. என்ன காரணத்துக்கு அழைப்பு விடுத்துங்க? அரசியல் சம்மந்தமாக பேசணும்னு எனக்கு தொடர்பு பண்ணீங்க. நான் வந்து டிவிகே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டது. ஆனால் ஓட்டு போட்டது எதுவுமே சரியான பண்ணி நடக்கலாம் நினச்சிது. அவர் சொன்னார், நிறைய விஷயங்களை சொன்னார், விடயங்களை சொல்லி வச்சுருந்தார். இப்போது அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பட்ஜெட்டை போட்டார். இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் நடக்கலை. இப்போ நீங்கள் இவ்வளோ குறை சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா தாவேக்காக தான் வாக்கு செலுத்திட்டு வந்துருக்கீங்க. சினிமா பார்த்தோம் இல்லையா, சினிமா மாரியே பண்ணுவார் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் நம்ம வந்தோம். ஆனால் இங்கே நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, ஒன்றுமே அதில் நடக்கலை. அவர் வந்து திமுக பண்ணதோட கேவலம் போகிறார், பேருங்களை மட்டும் மாற்றிக்கிறாரு. அவ்வளோதான். திமுகவில் என்னென்ன வச்சாங்களோ, என்னென்ன சொல்லி வந்தாங்களோ, அதுங்களை வந்து பேரை மாற்றி வெற்றின்னு பேருங்களை வச்சுனுங்கிறாரு. குழந்தைங்கெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் டிவின்னு கத்துறாங்க. அதனால நம்ம அதை செலுத்திட்டோம். நாங்கள் எல்லாருமே அண்ணன் வந்தால் பண்ணுறாரு. நம்மளும் ஆர்வ கோளாறில் பண்ணிட்டு அவர் பார்த்தா இது சரியானபடி தெரில. அண்ணன் சீமானுக்கு போட்டுருந்தா சரியாக இருக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அவர் இலவசத்தை ஆதரிக்கலை, நம்மளும் இலவசத்தை ஆதரிக்கலை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு போட்டுட்டோம். இவர் வந்தால் பண்ணுவார், நிறைய மக்கள் இவர் ஆதரிக்கிறாங்க, அதனால் நம்ம பண்ணுவார்னு சொல்லிட்டு நினச்சோம். நம்மளும் கொஞ்சம் தப்பு தான் பண்ணியிருக்கிறோம். அது கொஞ்சம் கூட பண்ணல. 5 வருஷத்துக்கான தப்பு நம்ம பண்ணிட்டோம். இப்போ அவர் சரி பண்ணுவார்னு பார்த்தா எதுவும் சரி பண்ணுற மாதிரி இல்லை. இது வரைக்கும் பட்ஜெட் போட்டாங்க, அதில் விவசாயிகளுக்காகவோ இல்லை மீனவர்களுக்காகவோ எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அண்ணன் சீமானை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, எல்லா கட்சியும் தாக்கினார். ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எல்லா கட்சியும் அவங்க தாக்கி பேசுனாங்க. இந்த தவக கட்சியில் எல்லா கட்சியும் தாக்கி பேசுனாங்க. எல்லாருக்கும் பொதுவான கட்சி தான் அது. அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னுட்டா அவர் வந்து கார்பரேட் கம்பெனிகளே இருக்கிறார். அவர் பெரும்பாலும் எதிர்க்கிறதுக்கிட்ட கட்சிகளே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது, கார்பரேட் கம்பெனிகளே இருக்காரு. அப்போ அந்த கம்பெனிக்காரெல்லாம் எங்களை ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிற ஒரு ஆளை பார்ப்பாங்க. அப்போது இதெல்லாம் ஒத்துக்குன்னு மத்திய அரசு திட்டங்களால் ஒத்துக்கிற ஒரு ஆளை பார்க்குறது எப்படியும் விஜய்க்கு தான் கொடுப்பாங்க அந்த இது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. மக்களும் நிறைய பேர் விரும்புகிறாங்கன்றாங்க. நம்மளும் சரி ஒரு வரட்டும், அந்த 5 ஆண்டு அவர் பார்க்கட்டும், அதுக்கு மட்டும் அண்ணன் தேர்ந்தெடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். ஆனால் பண்ணதில் இதுமாரி ஒரு மோசம் போயிட்டோம். இப்போ அது எதுவுமே சரியில்லை. இப்போ 6 சிலிண்டர் தர முடியாது. தரதான் வாய்ப்பே இல்லை. 10 கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சீமான் மேடைக்கு பாடினார். ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு, நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, வயசு நக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. இது எல்லாருக்கும் தெரியுமே. இது அவரே சொன்னார். அவரும் பேசுனார், இவ்வளோ கடன் வச்சுக்கிறீங்க, இவ்வளோ பண்ணிடுறீங்க, நான் வந்தால் இதை பண்ணுறோம் அது பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ பண்ணுறேன்ல, அதை பற்றி முன்னெடுக்கணும்ல. இது வந்து இவர் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மட்டும் பேசுகிறாங்க. ஆனால் ஆடு மாடு மேய்க்க சொல்லலை. அவர் ஆடு மாடு மேய்க்கிட்டோம். இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுற இப்போது பாரதியார் சொல்லியிருப்பார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்டு கழித்திருப்பார் நிதனை செய்வோம்னு சொல்லுவாங்க. உழவும் தொழில்ன்றது வேறு, உழவுன்றது வேறு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் சீமான ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க. படிச்சுட்டு நாங்கள் போய் ஆடு மாடு மேய்க்கணுமான்னு இந்த படித்தவங்கள ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ சீமான் சொல்கிற அரசியல் சரின்னு சொல்கிறீங்க, ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பண்ணிட்டு. ஆனால் படிச்சுட்டு நாங்கள் போய் ஆடு மாடு மேய்க்கணுமான்னு கேள்வி எழுப்புறாங்களே, இதுக்கு என்ன பதிலே சொல்கிறீங்க? படிச்சும் ஆடு மாடு மேய்க்கூடாது சட்டம் இருக்குதா? ஆடு மாடு இல்லாமல் இருக்குதா? படிச்சும் வீட்டில் ஆடு மாடு இல்லாமல் இருக்குதா? இல்லை படிச்சும் மாடு துண்ண மாட்டானா, ஆடு துண்ண மாட்டானா, கோழியை துண்ண மாட்டானா, முட்டை பாலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா, அதில் வர மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் சாப்பிட மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது ஐயா. எல்லாருக்கும் எந்த வேலையும் செய்கிற வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் நேர்மையான வேலை. அதோட ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை. அப்போ படிச்சுட்டு நாங்கள் எதுக்கு அதை செய்யணும்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு படிக்காமல் இருந்துக்கலாம். இல்லையே, அது கோர்ஸ் இருக்குதே. இப்போ மந்திரி ஏன் படிச்சுறீங்க? அது படித்தோம் இல்லை, வேலை இல்லை. அப்போது கால்நடைத்துறை ஏன் மந்திரிக்கிறாங்க? பால்துறை வேலைத்துக்கு மந்திரிக்க வரீங்க. அப்போ அது வேலையே இல்லையே. கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னால் விட்டுருந்துச்சுனே. 1 கிலோ அரிசி இப்போ 50 ரூபா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஏறும். ஏன்டா இப்போ குறுவை சாகுபடி இல்லை, தண்ணி கிடைக்காதனால குறுவை சாகுபடி இல்லை. இப்போ 50 ரூபான்றது 70 ரூபா ஆகிடும். 70 ரூபா யாருன்னு அரிசி இறங்காது. ஒரு மனுஷன் கட்சி ஆதரிக்கிறீங்கன்னா
இப்போ விஜய் அவர்களை வந்து விஜய் எதிர்க்கிறீங்க, ஆனால் வாக்கு விஜய் தான் செலுத்துனீங்க. இப்போ அவர் வந்து திராவிடத்தை ஒழிச்சு தான் ஒழிச்சிருக்காரு, திமுக ஒழிச்சிருக்காரு. சீமான் அவர்கள் அதே அரசியலும் எடுத்தாரு, திராவிட ஒழிப்புன்னு எடுத்தாரு. இப்போ விஜய் வந்து திராவிடத்தை ஒழிச்சிட்டாருல, அப்படி பார்த்தா ஒரு வகையில் சீமான நல்லது பண்ண மாதிரி தானே இருக்கு. சொல்லணும்ல, நீங்கள் திராவிடத்தை ஒழிச்சாரு, எந்த இடத்துல ஒழிச்சாரு அது தெரியலையே. நான் திராவிடம் ஒழிச்சேன்னு சொன்னால் ஒரு கண்ணு திராவிடமாக இருக்குதுங்க, ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு வந்து தமிழ் தேசியம். அதுமாரி ஒரு கண்ணெல்லாம் இருக்க முடியாது. மீன் குழம்பு தயிர் ஒன்றாவாது. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. திராவிடம்னு ஒரு இது இல்லை, ஒரு மொழியும் கிடையாது, ஒரு நாடும் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை. இவங்க அதுமாரிலாம் ஒன்றும் கிடையாது சார். அமைச்சர் வன்னியரசு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தப்புன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இப்போ கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தப்புன்றாரு. யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருன்ற மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒரு ஆதி தமிழ் குடி தான், பட்டியலான பையன் மகன் தான். நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னால் வன்னியரசுக்கு உண்மையிலேயே வந்து புரிதல் இல்லையா, இல்லை அறிவு இல்லையா, இல்லை அது மறைச்சிக்கினேன். அவங்களுக்கு தெரியும் திரள் நிதினா என்னன்னு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் தெரியாதலாம் சொல்ல முடியாது. பெரிய படிப்பாளி அண்ணன், ஒரு டாக்டரேட்டு. யார் அண்ணன் பெரியகிறாரு, திருமாவளவன் ஒரு டாக்டரேட்டு. அண்ணனே கேட்குறாரு, பிக்சர் இருக்கிறாரு, கியூஆர் கோடு போட்டு நீங்கள் எல்லாம் திரள் நிதியில் இப்போ செலுத்துங்க, எழுச்சி மாநாடு போடுறேன், தமிழ் எழுச்சி மாநாடு போடுறேன், இப்போ போடுறேன், அதில் வந்து எல்லோரும் கியூஆர் கோடில் பணத்தை போடுங்கன்னு கேட்குறாரு. அதுனா நிதி எனக்கு அது சொல்லுங்கள் பார்க்கலாம். திரள் நிதினா என்ன சார், அது முதல்ல சொல்லணும் சார். திரள் நிதினா என்ன, யாரும் வாங்கலையா? அது பார்ட்டி ஃபண்டை கூட இருக்கலாம் சார். பார்ட்டி ஃபண்டு தான் சார் இது. திரள் நிதின்றது பார்ட்டி ஃபண்டு. இவர் என்ன பண்ணார், அண்ணன் சீமான் என்ன பண்ணார்னா, 2 ரூபா, 1 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா, 200 ரூபா தரவங்கக்கிட்ட வாங்கி நடத்துறாரு. பொதுமக்கள் வந்து பணம் வாங்குறாரு. நீங்கள் கார்பரேட் கம்பெனிகிட்ட வாங்கணும் சார். இவர் திரள் நிதி வாங்கி பென்ஸ் கார் அது சொகுசாக தான் வாழ்றாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருங்க, அவர் அதெல்லாம் வாங்கினாரு எப்படி தெரியும்? அவர் பணம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தா? நீங்கள் அதான் ஆதரப்படுத்துங்க சார். நான் சொல்கிறேன், இங்கே திருட்டாரு, அங்கே திருட்டாரு, இவங்ககிட்ட வாங்கிட்டா அங்கிட்டான்னு சொல்கிறாங்களே, ஆதரப்படுத்தணும் சார். சும்மா வாயில் வந்தாலும் சொல்ல, நான் கூட சொல்லுவேன். நீங்கள் போகிற காரை நீங்கள் இதுமாதிரி வாங்கினீங்க, திமுக கொடுத்ததுன்னு சொல்லுவேன். நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, முடிவு கொடுத்துருந்தீங்க, அப்படி சொல்லிடுவேன். அதெல்லாம் தவறு சார், அதுமாதிரிலாம் பேசக்கூடாது. வருமான வரித்துறை அனுப்புனா மாட்டு வர சீமான் அப்படின்ற மாதிரி. அதுதான் சார் சொல்கிறேன். உங்ககிட்ட தானே இருக்குது, யார்கிட்ட இருக்குது? இப்போ சிபிஐ யார்கிட்ட சார் இருக்குது? சிபிசிஐடி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அனுப்புங்க சார், வருமான வரித்துறை உங்களுக்கு தான் இருக்குது. அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை போகுது? இப்போ மத்திய அரசு விட்டுது அவங்ககிட்ட மத்திய அரசு விட்டுதில்ல, அவங்க ஒரு 4 பேர் 5 பேர் போனாங்கல்ல, அவங்களாம் போயிட்டு தான் சும்மா தான் வந்தாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறனால நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட தானே சார் இப்போ தான் அது பிரச்சனை ஆகுது. எனக்கு இந்த ஓட்டு போட்ட பற்றி இவங்க பேசுறது தான் பிரச்சனை ஆகுது. அண்ணன் மேலே குற்றங்குது, அண்ணன் சீமான் மேலே. இப்போ சீமான் ஆதரிக்கிறதுக்கு காரணம் கேட்டால் இதுமாதிரி ஆட்சி சரியில்லை தான் ஆதரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆதரிச்சதில்லை. இப்போ ஆதரிக்கிறதுக்கு காரணமே வந்து இதுமாதிரி பிரச்சனைக்கு போகும்போது தான் ஆதரிக்குது. வன்னி அரசு பேசுறது பயங்கரமான தவறு சார். அது அவர் என்ன சொல்கிறேன்னா, திரள் நிதி என்பது என்ன, அவர் தமிழாக்கம் பண்ணிக்கிறார். பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி, இதை தான் வந்து அவர் தமிழாக்கம் பண்ணுறாரு. அண்ணன் சீமான் வந்து தமிழில் பேசுகிறார், நிறைய பேர் பேசுனார். நான் தமிழ்லேயே பேசுகிறேன், ஆங்கிலம் கலக்காமல் ஒரு மனுஷனா தமிழ்நாட்டில் அவர் மட்டும் தான். அப்போ அவர் பார்ட்டி ஃபண்டு தான் ஒரு திரள் நிதின்றார். திரள் நிதி வந்து அது ஏழை எளிய மக்கள்கிட்ட வாங்கி அதை செய்கிறது, இதுதான் திரள் நிதி. நீங்கள் அப்படி கிடையாது. கடைகளில் போய்ட்டு ரவுடி தனம் பண்ணுறீங்க. ஒரு பர்னிச்சர் கடையில் போய் ரவுடி தனம் பண்ண வீடியோ காணொலி ஒரு 2-3 மாதம் முன்னாடி பறந்து. அப்படியே இவர் பிறந்த நாளுக்கு போய் பைசா வாங்குறது. ஏன் சார் எல்லாத்துலேயும் பாரு சார். இப்போ இந்த நடக்குதுல எழுச்சி மாநாடு நடக்குதுல, அதுக்கு போகிற எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க சார் பைசா. வீசிக்க வாங்குது சார். எங்கள் தம்பி அந்த கட்சி இருக்கிறாப்புல அவங்க லிஸ்ட்டு போடுறாங்க, எங்கெங்கே வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டு பேனர் வைக்கிறாங்க சார். பேனரில் யார் சார் பணம் கொடுப்பாங்க? நான் திரும்ப தான் கேட்குறேன். திரள் நிதின்றீங்களா, இவங்க எங்கே வாய்ச்சி வந்து கொடுத்தாங்க? இப்போ திருமாவளவன் வந்து மீட்டிங் போகிறதுக்கு எங்கேருந்து வாய்ச்சி வந்தார் பணத்தை? யார் கொடுத்த பணத்தை? இப்போ அன்பளிப்பு தான் சார் திரள் நிதி. அன்பளிப்பு தான் திரள் நிதி. இப்போ மார்ட்டின்கிட்ட சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. மார்ட்டின்கிட்ட வந்து 900 கோடி வாங்கிட்டான் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு ஐயா தலைவர் இருந்தார்ல, திமுக தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி சேர்ந்து வாங்கினாங்கன்ட்டு அவங்க மச்சான் பேட்டி கொடுத்தாரு. இப்போ இவரு என்ன கேட்குறாரு, லாட்ரின்னு இவங்க கத்துறாங்க. அப்போ அவரும் சொல்ல லாட்ரிக்காரங்க தான் பணம் வாங்கினேன் 900 கோடி, அது பதில் சொல்லணும்னு சொல்லி லாட்ரின்னு யார் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? ஆதவாஜினா சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா? நீங்கள் சட்டமன்றத்தில் இவங்க லாட்ரின்னு பேசுகிறாங்க. லாட்ரின்னு பேசுறீங்களா? லாட்ரி கட்டு தான் நீங்கள் 900 கோடி வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்கன்னு சொல்லுங்க, தைரியம் மாரி தான் சொல்லுங்கள். தைரியம் 3 வாட்டி கேட்டார். அதுக்கப்புறம் சார் அவங்க மாணவர் தான் கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருன்னு கேளுங்கன்னு இவர் சொன்னார். அதுக்கு இவரே கேட்டார், உங்கள் அப்பா காணோம், உங்கள் அப்பா எங்கே தான் இருந்தார், போய் காணணும், உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்க. கரெக்ட் தானே சார்? மாமா கிட்ட போய் கேட்கறது அப்பா கிட்ட கேட்கறது ஈஸி தானே, கேட்கலாம். அப்பா வீட்டில் இருப்பார், அப்பா கிட்ட போய் கேட்கலாம். நான் சொல்கிறேன்னா இது பேசுகிறாங்க போல சார். எதுக்கு 900 கோடி வாங்கினீங்க அதை சொல்ல முடியுமா? பொதுமக்களுக்கு சொல்ல முடியும்? இவருக்கு அவர் ஏவாள் சொல்கிறாரு, அது வந்து அன்பளிப்பு எங்கே சார் வந்தது? அவர் மாட்டின்னு போயிட்டு எங்கன்னா சம்டி அடிச்சு, இல்லை எங்கன்னா போய் கடப்பாரை போட்டு மண்ணெல்லாம் பொழந்து கல் மண்ணெல்லாம் உழைச்சி வீடெல்லாம் கட்டி என்னென்ன வேலைலாம் பண்ண முடியும் பண்ணி எடுத்து கொடுத்தாரா? 900 கோடி உனக்கு தந்துடுவாங்களா? மாரி மக்களுக்கு திருடிட்டு இருப்பாங்க சார். மக்களுக்கு திருடின பணம் தான் கொடுக்க முடியும். ஆனால் அண்ணன் சீமானுக்கு வந்து வாங்கத்தன வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன், அவர் பணத்து மேலே ஆசை கிடையாது. ஒரு மனுஷன் அவர் பணத்து மேலே ஆசை தான். இந்த 16 வருஷங்கிறார். இந்த 16 வருஷத்தில் எத்தனையோ கட்சியில் அவர் ஆட்டையை போட்டுக்கலாம் சார். நான் சும்மா கூட்டிக்கிற சொன்னால் போதும் சார். பிஜேபி வந்து சொல்லுது, என்ன சொல்லுது, நான் இன்னும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கிறேன்
அறிவிக்கிறேன், முதலமைச்சராகவே அறிவிக்கிறேன்றாங்க. அவங்க மிஷினெல்லாம் மாற்றிருப்பாங்க சார். தமிழ்நாடு முதலமைச்சர் ரைஸ் ஆகிட்டு இருப்பாரு, அவங்க மிஷினே மாற்றி கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபி சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆக்க ஆசைப்படுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. இவர் அந்த மாதிரி முதலமைச்சர் ஆகிருக்கலாம்ல, அது இல்லை என்ன காரணம்? பிஜேபி பேச்சை கேட்டு முதலமைச்சர் ஆகாமறது என்ன காரணம் சார்? அந்த கட்சி என்ன சார் பண்ணிக்குது? ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகணும்னு தான் ஆரம்பிச்சாரு. நான் சொல்கிறேன், அது வந்து மதம் அது கட்சியாக இருக்குது. அதை கூட இவர் சேர்ந்தாருன்னா மதத்தை இங்கே பரப்புவாங்க. அவர் இதெல்லாம் ஏற்றுக்குன்னு அவர் போனார்னா அவங்க கைகளை கட்டுக்குள்ளே அவர் நந்துருவார். அவர் தாண்டியெல்லாம் ஒன்றும் செயல்பட முடியாது. தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் தானே அது. எது? இப்போ பிஜேபி பேச்சை கேட்டு வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம், பிஜேபி நினச்சிருந்தா முதலமைச்சர் ஆகியிருக்குன்ட்டு. இப்போ அவர் பேச்சு கேட்டு தான் சிஎம் ஆகிருக்கலாம். ஆமாம், இப்போ அவர் பேச்சு கேட்காம தோல்வி தானே அடைஞ்சிருக்காரு. அதனால என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? நான் நினைச்சிடும் தோல்வி அடைஞ்சதால யாருக்கு எந்த கட்சிக்கும் பயன் இல்லை. நீங்கள் அவர் சொல்கிறத பார்க்கணும், அவர் சொல்கிறத பார்க்கணும். கல்வி மொத்தம் இலவசம் சொல்கிறார். எங்கேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து டாக்டரேட் பண்ணுற வரைக்கும் இலவசம்ன்றாரு. இது மத்திய அரசு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. நீட் தேர்வு வேணான்றாரு, பேண்டுன்றாரு. நீட் தேர்வு வேணான்னு சொல்லி முடிவு பண்ணார்னா நீட் தேர்வு வேணான்னு சொல்லி ஒத்துக்குமா? காங்கிரஸும் ஒத்துக்காது, பிஜேபி ஒத்துக்காது. கொண்டு வந்து காங்கிரஸ், அதை நிலைப்படுத்துறது காங்கிரஸ் தான். காவி நீர் வருமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபைட் பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாடு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் என்னென்ன போகுது கர்நாடகாவுக்கு, அது தடைப்படுத்தணும். யார் பண்ணுறது? யார் பண்ணுறது? தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாடு அரசு தான் சார். இன்றைக்கி விஜய் சார் இருக்கிறாரு, விஜய் சார் பண்ணுவாரா? பண்ண முடியாது. ஏன்டா அவர் மாட்டிங்கிறாரு, 47 கொலை மாட்டிங்கிறாரு. அவர் எப்படி பண்ணுவார்? அவங்க சிபிஐல விசாரணை இருக்குது, இவர் எப்படி பண்ணுவார்? இவர் ஏற்று நின்றுவாரா? முதலமைச்சர் அந்த மட்டும் இது எப்படி பண்ணியிருப்பாருன்றீங்க? இப்போ பண்ணுவார் சார். அவர் ஏன் பண்ண எதை வச்சு அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அதை சொல்கிறேனே, அவர் ஒரு காட்டா மாரி. அவர் இல்லை ஒரு புகழ்பெற்ற நடிகரால முடியாது, தனி நபர் சீமானால் எப்படி முடியுன்றீங்க? நடிகரை நம்பி தானே சார் ஏமாந்து போயிட்டோம். புகழ்பெற்ற நடிகர், இது வரைக்கும் புகழ்பெற்ற நடிகர் தான் சார். அரசாங்கத்தில் தெரியும் ஒரு அவார்டு வாங்கல சார். அவர் மத்திய அரசு கிட்ட ஒரு அவார்டு வாங்கல. அந்த மாதிரி ஒரு ஆளு நீங்களே வாக்கு செலுத்திருக்கீங்கன்னா வாக்கு செலுத்த சார். புரியுது, நாங்கள் தேடுறோம்ல, வாக்கு செலுத்திட்டோம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த பிரச்சனைலாம் நம்ம வருது. அவன் புகழ்பெற்றபடி நடிகர்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம தம்பி மாரி இருந்தார், அண்ணன் மாரி இருந்தார். எங்கள் தம்பி தான் அவர். அப்படிலாம் இருந்தாருன்னு சொன்ன நினச்சோம். வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அவர் புள்ள மாதிரி நடந்துக்கலையே. இன்னைக்கு கதறாங்க, அண்ணா என் வீடு இடிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க பேசுகிறாங்க சார். வயிறு எரியுது சார். வீடு இல்லாமல் குழந்தைங்க அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு வந்து எனக்கு வயிறு எரியுது பார்த்ததில்ல. வீடு இல்லாமல் இருக்குது, ரொம்ப கொடுமை சார். இது அந்த குழந்தைங்களுக்கு வீடு போய் பார்க்கலையே அவர். ஏப்பா அந்த வீட்டை இடிக்காத கொடுப்பா. அந்த பிள்ளைங்க எத்தனை வருஷமா இருந்தாங்க? 40 வருஷமா இருந்தாலும். இது அண்ணன் சீமன் பண்ணுவார். கோயில் என்ன கோயில்? சாமி கோயில். சாமி முக்கியமா மனுஷன் முக்கியமாயா? மனுஷன் தான் சாமி கும்பிடணும்னு சொல்கிறார் அண்ணன் சீமான். புரியுதுங்களா? அவர் அதுமாதிரி பேசுகிற ஆள் தான் சார். அவரை நம்பணும், இல்லைன்னு சொல்லலை. அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். பொதுமக்களாக இருக்கிறோம், நாங்கள் நம்பிக்கைகளை வந்துட்டு இவர் வந்துட்டு அவர் 5 வருஷம் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். 70 மோசம் போகும் நம்ம நினச்சி பாரு. எல்லாத்துலேயும் மோசம் இருக்குது. இப்போ தாவேக வாக்காளராக நீங்கள் விஜய் அவர்கள் திரையில் பார்க்குற முகமும் இப்போ முதலமைச்சராக இருக்கிற முகம் ஒரே மாதிரி தான் இருக்குங்களா? இல்லை சார், இப்போ இவர் வந்து கொடூரமான முகமாக இருக்குது. இல்லை என்ன காரணத்தை அப்படி சொல்கிறீங்க? பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையில் அவர் தலையிட மாட்டேங்கிறார். அதை பற்றி அவர் பேச மாட்டேன்றார். அதே மாதிரி வீடு எடுக்கிறாங்க, பொதுமக்களுடைய வீடுகள் எடுக்கிறாங்க, அதை பற்றி பேச மாட்டார். நீர் நாசனமாக வருது, வெளி மாநிலத்துலேருந்து வருது, கர்நாடகாலேருந்து தண்ணி நாசமாக வருது, நாசமாக வருது, பூமி நாசனம் பண்ணுது, விவசாயத்தை நாசனம் பண்ணுது, அதை பற்றி அவர் பேச மாட்டேன்றார். ஒரு மீடியாவை சந்திச்சு ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆறுதல் தானே சார். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்கிறாங்க, பெட்டில் பார்த்துக்கிறாங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம எழுப்பி குறைச்சி போகிறோம். ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, நாங்கள் அந்த படத்தில் வச்சுங்க, இந்த கொஞ்சம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில் கொடுத்துருந்தா மனசு திருப்தியா வந்து பார்த்துக்கலாம். ஒரு ஆறுதலாக அந்த மாதிரி வருவாங்க. அதுமாதிரி ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேன். அவரால் பண்ண முடியல கூட ஒரு ஆறுதல் சொல்லல. இருங்க, ஒன்று 5 வருடம் இருக்குது, இப்போ தான் 3 மாதம் ஆயிருக்குது, நான் பண்ணுறேன், அதையும் சொல்ல மாட்டேனாரு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பண்ண மாட்டேன்றது மட்டும் சூசகமாக சொன்னார். கடத்தில் இருக்குது, ரொம்ப கடத்தில் இருக்குது. இப்போ ஒரு கடமை வாங்க மாட்டாரா? எப்படி சார் இவர் பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாரு? இப்போ மின்சார வேலை டாப்பில் போயிடுது, தொட்டால் தான் ஷாக் அடிக்கும். மின்சார பில்லு பார்த்தா ஷாக் அடிக்குது, 5000 ரூபா பில் வருது. நான் போயிட்டு ஆஃபீஸர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து உட்கார வச்சு அவர் மொத்தம் பார்த்தாரு. என்னென்னவோ காட்டுறாரு அவர். இப்படி ஆகுது, அப்படி ஆகுது. இவ்வளோ நாள் மின்சாரம் வந்து இது ஆகலையா, என்ன சொல்ல, லீக்கேஜ் ஆகலையா. இப்போ சார் அது எங்கன்னா லீக்கேஜ் ஆகும், எங்கே லீக்கேஜ் ஆகும்? உதயநிதி அண்மையில் கைது பண்ணாங்க. இப்போ தாவேக தரப்பு வந்து சாட்டை தெரியுங்களா? சாட்டை துறைமுருகன் தெரியும். இப்போ உதயநிதியை கைது பண்ணாங்க. அடுத்து கைது நடவடிக்கை வந்து சாட்டை துறைமுருகன் மேலே தான் சொல்லிட்டு சமூக வலைதளம் பரவலாக பேசப்படுது. இது எப்படின்னா பாருங்க, இது ஆபத்து. இது யாருக்கு? தாவேக கட்சிக்கு ஆபத்தாயிடும். இல்லை சாட்டை தொடக்கூடாது. இல்லை சாட்டை சாதாரண ஒரு ஆள் தான். எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணாங்க. சாட்டை துறைமுருகன் கைது பண்ணல. நான் சொல்கிறேன், நான் சொன்னேன், நாம் தமிழ் கட்சியில் யார் தொட்டாலும் ஆபத்து தான் சார். இது இல்லை தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சி தான், அதிகாரமே அவங்க கையில். ஆமாம் சார், அவங்க ஒத்தமாக இருக்குங்க சார், அவங்க யோகியமானவங்க. அவங்கள தொடர்றது ரொம்ப ஆபத்து. புரியுதுங்களா? இப்போ தேலை தொடுற கதை தான் அது. அது பாட்டு அது போயின்னு கம்மி விட்டுனா அவங்க வந்து ஒரு மீடியாவில் எதாவது பேசுறாருன்னா அதில் உங்களுக்கு தவறு இருக்குதா, அதில் தப்பாக இருக்குதா, நீங்கள் அதை கேட்கலாம். அது சரியா இருக்கும்போது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஆகுது உங்களுக்கு. அது பற்றி போட்டு அவரை கேள்வி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுறாருங்களா? இப்போ உதயநிதி பற்றி சொன்னீங்க. அவர் ஒரு மேட்டில் பேசும்போது கேள்வி திருசான்னு கத்துறாங்க. அவர் ரீசனாக ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன பேசணும்னா, தம்பி அது மாதிரிலாம் பேசக்கூடாது, நாகரிகம் தேவை. டிஎம்கே நாகரிகம்லாம் கிடையாது, இன்றைக்கி இல்லை, ஆதிலேருந்து நாகரிகம் கிடையாது. பெரியர்கிட்ட நாகரிகம் கிடையாது, அண்ணா கிட்ட நாகரிகம் கிடையாது. எனக்கு பெரியர் ரொம்ப பிடிக்கும்.
பெரியாவை பிடிக்கும், அண்ணாவெல்லாம் பிடிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அது கை தட்டணும். சூப்பராக சொல்லிக்கிறாங்க. நானும் அப்புறமா தான் நினச்சி பார்த்தா, அப்படியே இது நம்ம வீட்டில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு இது. இப்போ புரிதல் இருப்பதில்ல, அது போல் பெரியார் அந்த மாதிரி இடமா பேசுவார். பெண்களை பற்றி தாறுமாறாக பேசியார், அண்ணா பேசியார், கலைஞர் பேசியார், அந்த இந்திரா காந்தி எல்லாம் பேசும்போதெல்லாம் பேசியார். அதுக்கு மேல்பட்டு அங்கங்கே அப்படியே வருவாங்க. இப்போ அந்த நாகரிகட்டவர் தான் இவர் உதயநிதி பேசுகிறார். உதயநிதி வந்து பேசும்போது கேள்வி கத்தும் போது நான் சொல்லணுமா, நான் அது மேலே பேசக்கூடாது, இது தவறு, திருசேஷன்லாம் கற்றுக்கூடாது, அவங்க நடிகை ஒரு சாதாரண பெண்மணி, அது மேலே பேசக்கூடாது, உடுப்பா அதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொன்னாங்க. இவர் வேறு மாதிரி எடுத்து போயிட்டு அங்கே தண்ணி வரணும், இங்கே தண்ணி வரணும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் பெருசாக கொண்டு போனால் கோர்ட்லாம் நிற்காது, அது கேஸ்லாம் நிற்காது. அதனால் சும்மா கூட்டு போய் ஊரில் காட்டினாங்க அவருக்கு. அவர் ஒரு ஐப்பு கொடுத்தாங்க, எட்டுன்னு போயிட்டு தஞ்சாவூருக்கு இட்டுன்னு வராங்க. அவ்வளோதான் படுத்தி விட்டாங்க. அவ்வளோதான். டிஎம்கே வந்து இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், யாரையுமே பிடிச்சி உள்ள போட முடியாது சார். இப்போ சாட்டை திறமை பண்ணி தொட்டு சொல்லுங்கள், தொட்டால் அது மூலம் வைப்பாங்களா, வைக்கலாம் முடியாது, அவ்வளோ அரெஸ்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறாரு இல்லை ஒரு யூடியூபர் மட்டும் தானா இவர் அரெஸ்ட் பண்ணுறதுனா சிக்கலாக இருக்கும் சார்? அவர் யூடியூபர் மட்டும் தான் சார். சரி, யார் நீங்கள் மட்டும் சார், நீங்கள் யூடியூபர், உங்களை எப்படி தொட்ட முடியும், சும்மா தொட்ட முடியும்? நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு காரணம் தேவை சார்? 7 ஆண்டுகள் உள்ள சிறையில் படுத்த முடியும் இருக்குன்ற கேஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். சும்மா வந்து ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் நானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் கடன் வாங்கி இது மாதிரி ஒருத்தர்கிட்ட பறிச்சு வாங்கிட்டு இங்கே ஒரு கார் வைக்கிறேன், பங்களா வைக்கிறேன் நான் சொல்கிறேன்னு வச்சோம், உங்கள் வீடு நல்லா கட்டிச்சிருங்க, கார் வச்சுருங்க, அதெல்லாம் சொல்கிறேன்னா அது அவதூறு, அது மேலே கேஸ் போடலாம். ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பிடிச்சி வச்சிட முடியாது. ஆனால் பார்க்கலாம்ல, அவ்வளோ என்ன பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அவரை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவரை நீங்கள் வேணா விசாரணை கூப்பிடணும் சார். நீங்கள் இது கொடுங்க, சம்மன் கொடுங்க, சம்மன் கொடுத்தா விசாரணை வரப்பாரு. யார் இருந்தாலும் வரும். இடுமாவனம் கார்த்திகா தம்பி இப்போ தெரியும், அவர் வருவார், விசாரணைக்கு வருவாங்க சார். கூப்பிட்டிங்கன்னா சாட்டை துறைமுருகன் வருவார், எல்லாரையும் கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க. தம்பி உங்களை கூட கூப்பிட்டா போக மாட்டீங்களா, விசாரணை கூப்பிட்டிங்கன்னா போக மாட்டீங்களா, எல்லாம் போயிட்டு தான் வர போகிறீங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பண்ண மாட்டாங்க, சாட்டை துறைமுருகன் சொல்ல மாட்டேன் நினைக்கிறேன். தொட்டாலும் தெரியும், தேவையில்லாத பிரச்சனை. நாம் தமிழ் கட்சியோட மோதல் பெரும்பிடிச்சோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, ரயிலில் கூட மோது நாம் தமிழ் கட்சியோட மோதிராதுன்ற மாரி இது போய்டும். ரயிலோட மோதிடலாம், மோதி தச்சு உயிரோட வந்துடலாம், நாம் தமிழ் கட்சியோட மோதினா தேவையில்லாத பிரச்சனை. அவங்க மேல் கொண்டு வந்தால் வெளியே வந்தாலும் போட்டு துவைப்பாங்க. அது சாதாரணமாகவே துவைப்பார், அவர் ஒன்றும் பயமாக துவைப்பார். அவர் பண்ணுறது நாகுது, ஒரு காமெடி வீடியோவை போட்டு போகிறாரு, காமெடி வீடியோ போகிறாரு, கருத்து வீடியோ போகிறாரு. நீங்கள் பாருங்கள், தவறு இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு சம்மன் அனுப்புங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும் உங்களால்?